எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாறினதும் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 15 பலாச்சோலை எடுத்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பலாப்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லத்தை எடுத்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க, ஏன்னா மண் இருக்கும். பலாப்பழ பேஸ்ட்டோடு கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து ஓரளவுக்கு திக்காகும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். ஆறினதும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுக்கு மற்றும் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் சேர்க்கும்போது நம்ம செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இனிப்பு செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதில் ரவையோ அரிசி மாவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்து பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கும் போது சீக்கிரம் கருகிற மாதிரி ஆயிரும். இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பலாப்பழம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொன்று பக்கம் வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். பணியாரம் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.